ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பலவிதமான யோக ஞான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிற நேரத்தில் என்னுடைய இளமை காலத்தில் இந்த ஞான பயணத்தில் நான் பெற்ற அனுபவங்களை சிலவற்றை கூறுவதன் மூலம் யாருக்காவது அதன் மூலம் பலன் கிடைக்கலாம், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் ஒரு சில தொடர்களில் அந்த அனுபவங்களை நான் கூறியிருந்தேன். பொதுவாக ஞானமும் பக்தியும் வர வேண்டுமென்றால் ஏதோ ஒரு விதத்தில் சிரமங்களை, துன்பங்களை அவர்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். பிறவியிலே ஞானம் பெற்ற சிலரே சிரமங்கள் ஏதுமில்லாமல் அந்த உயர்ந்த ஞானத்தை அடைகிறார்கள். அவர்கள் அவதார நோக்கத்தோடு இந்த மண்ணுக்கு இறைவனால் அனுப்பப்படுகிற காரணத்தால் அவர்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளோடு அந்த மெய்ஞானத்தை அடைந்து விடுகிறார்கள். அதை தவிர இந்த நெடுங்காலம் உழைத்து முன்னேறி வருகிற நிலையில் ஒரு பிறவியில் 2 பிறவிகளில் ஞானம் அவர்களுக்கு சித்தியாகப் போகிறது என்றால் தொடர்ந்து ஒரு 4-5 பிறவிகள் அவர்கள் பலவித இடையூறுகளை தாண்டி தான் வர முடியும். ஞானசம்பந்த பெருமான் குழந்தையாக அழுதவுடன் இறைவன் வந்து அவருக்கு ஞானப்பால் அளித்தார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. அவர் வாழ்க்கையில் பெரிய இடர்பாடுகள் ஏதும் இல்லை. அவர் 16 வயதே வாழ்ந்ததாகவும் அந்த திருமணத்தின் போது அப்படியே அவர் நேரடியாக கைலையில் பிரவேசித்ததாகவும் அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. அப்பர் சுவாமிகள் அவருடைய சமகாலத்து ஞானிகளில் ஒருவராக இருந்த போதும் அவருக்கு சூளை நோய் என்ற அந்த கொடிய கொன்ம வயிற்று வலியை கொடுத்து அதன் பிறகுதான் அவரை ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பிறகும் அவரை சுண்ணாம்பு காலவாசலில் போட்டு நீற்றறையில் போட்டு நீற்றவும், கல்லோடு கெட்டி கடலிலே எறியவும், இப்படி பல சோதனைகளுக்கு பிறகே இறைவனுடைய அருளை அவர் நிரந்தரமாக பெறுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரான் தோழன் என்று அவருக்கு ஒரு பெயர். அவருக்கும் திருமண நேரத்தில் போய் பல பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு வேறு திருமணத்திற்காக அந்த பறவை நாச்சியார் முந்திய பிறவி தொடர்பில் அந்த தேவமாதர்கள் பறவை, சங்கிலி என்ற 2 பெண்மணிகளை மனம் புரிய வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் அந்த பறவை நாச்சியாருக்காக சிவபெருமான் தூது சென்றார். ஆனால் இறுதி வரை அவர் அந்த மணக்கோலத்திலே நீ இரு என்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கட்டளையிட்டதால் அவர் எப்போதுமே பட்டு பரிவட்டங்களும் பலவிதமான பொன்னாபரணங்களையும் தரித்தவராகவே இருந்தார். அவர் தன்னுடைய முக்தி காலத்தில் அவர் ஐராவதம் என்ற அந்த விண்ணுலக யானையின் மேல் ஏறி அவர் கைலைக்கு சென்றார் என்பதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான விஷயங்கள். அந்த நிலையில் அவர் கூறுகிறார், மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நொடித்தான் மலை உத்தமனே என்று திருக்கேதாரத்தின் வழியாக அவர் கைலி சென்றார் என்பது வரலாறு.
அப்படி சொல்லும்போது நான் எந்த மந்திரங்களையும் ஜபம் செய்யவில்லை, காடுமேடுகளில் தவம் செய்யவில்லை, வாழ்க்கையில் துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை. சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்று அவர் தன்னைத்தானே குறிப்பிடுகிறார். சுந்தர வேடம் என்றால் அழகு நிறைந்த அந்த எப்போதும் அந்த ஒளிமயமான அழகான அந்த வேடத்திலே அவர் இருந்தார். துரிசே செய்யும் குற்றங்கள் பிழையே செய்யக்கூடிய எனக்கு அந்தரமால் விசும்பில் எண்ணுதற்கெட்டா உயரமுடைய இந்த மிகப்பெரிய மலையில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ, அழகிய அந்த தேவலோக யானையின் மூலமாக நான் வந்து உன்னை சேர வேண்டும் என்று புரிந்ததற்கு நான் அருள் புரிந்ததற்கு நான் தகுதியாவேனா என்று மனம் நெகிழ்ந்து பாடுகிறார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் 2 கண்களையும் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை மனம் புரிந்துவிட்டு சத்தியத்தை மீறிவிட்ட காரணத்தால் 2 கண்களையும் பறித்து கொண்டார். இவர் திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேல் கொண்ட அளவில்லாத காதலால் வசந்தோற்சவ காலம் வந்ததை அடுத்து இந்த சத்தியத்தை எல்லாம் மறந்து விட்டார். திருவொற்றியூர் எல்லை தாண்டுவதில்லை என்று சங்கிலியாருக்கு செய்த சத்தியத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அது தாய்ப்பசுவை நோக்கி ஓடுகிற கன்றை போல் அவர் திருவாரூரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். 2 கண்களும் பார்வை இழந்தது. இப்படியெல்லாம் போய் நான் குன்றில் முட்டி குழியில் விழுந்தார் வாழ்ந்து போதீரே, திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, நான் அங்கெங்கே போய் குன்றிலோ அதிலோ முட்டி குழியில் விழுந்தால் அந்த புகழ் உமக்கே சேரட்டும் என்று இறைவனை அந்த நிலையிலும் கைவிடாமல் பாடல் பாடிய காரணத்தால் அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்தார். இவர் இந்த 2 பார்வைகளும் இல்லாத நிலையில் ஊன்றுகோலை வைத்தே சென்று வந்தார். அதன் பிறகு ஒரு கண்ணாவது கொடுக்கக்கூடாதா என்று கேட்டவுடன் ஒரு கண் பார்வை கிடைத்ததாகவும், அந்த ஒற்றை கண் பார்வையிலே வந்து இப்படி ஒரு கண் பார்வையை வைத்து கொண்டு நான் ஊன்றுகோலை வைத்து கொண்டு என்றுகோலோ ஆரூரனை நான் எய்துவது என்று நான் இப்படி இருந்தால் இந்த வசந்த உற்சவத்திற்கு முன்பாக நான் திருவாரூருக்கு எப்படி செல்வேன் என்றவுடன் காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு நதியில் மூழ்கி எழு, உன்னுடைய 2 விழிகளும் பார்வை வரும் என்று சிவபிரான் அருள் செய்த காரணத்தால் அங்கு 2 விழிகளும் பார்வை கிடைக்க பெற்றார். இப்படியெல்லாம் அடியார்களுடைய வரலாறு கூறுகிறது. ஞானிகள் சித்த புருஷர்களில் பலர் பல துன்பங்களை அவர்களே ஒரு வீடுமில்லை கூடுமில்லை என்ற நிலையில் பித்தனாகவும் பேயனாகவும் சுத்த அசுத்தங்களை கடந்து மானாபிமானங்களை கடந்து தேக போதங்களை கடந்து இப்படி 4 விதமான துன்பங்களை அடைகிறார்கள். அது ஒரு பிரிவினராக இருக்கிறார்கள். காயகல்ப முறைகளை உண்டு யோகிகள் என்று கூறப்படுகிறவர்கள் அன்று தொட்டு இன்று வரை, இது நான் கூறுவதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசி கட்டுவது போவது என்பதெல்லாம் மிக தீவிரமாக இருந்த காலங்கள். இதை தவிர அவர்களுக்கு அப்போது வேறு வேலை என்பது இருக்கவில்லை. இதுபோல் உலகத்தில் நடக்கிற நடப்புகளை எல்லாம் யோசிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ அவர்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ஆனால் உலகத்தில் நடப்பவற்றை அறியும் ஆற்றல்கள், அவர்கள் உலகம் முழுவதும் சஞ்சாரம் செய்யும் ஆற்றல்கள் பெற்றிருந்தார்கள். அந்த ஊன தேகத்தோடு செல்ல முடியும், பறந்து சென்றவர்களும் உண்டு. அது ககனமார்க்க பயணம் என்று கூறுவார்கள். சூக்கும சரீரத்திலே சென்று பல உலகங்களுக்கும் செல்லக்கூடியவர்களும், விண்ணுலகில் போய் கிரகங்களை நேரடியாக சூக்கும சரீரத்தால் ஆய்வு செய்து பல நுணுக்கங்களை, ஜோதிட சாஸ்திரம் போன்ற வானியல் நுணுக்கங்களை அறிவித்ததும் இந்த நிலையில் உள்ள ஞானிகள்தான். அத்தகைய ஆற்றல்கள் பெற்றிருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்போதும் இறைவன்பால் இருந்தது. அதனால் இந்த யோக சாதனை செய்பவர்கள் உடலை வஜ்ரகாயம் போன்று ஆக்குவார்கள். கல்பதேகம் என்று இந்த உடல் தாங்க வேண்டும் என்று முதலில் கற்ப மருந்துகளை உண்பார்கள். இந்த கற்ப மருந்துகளை உண்டால் உடனடியாக மரணம் வராது. 200-300 ஆண்டுகள் அவர்கள் உயிர் வாழ முடியும். பசியை வெல்லலாம், தூக்கத்தை வெல்லலாம், குளிர் மழை போன்ற இயற்கை உபாதைகள் அனைத்தையும் வென்றுவிடலாம். மிருகங்களுடைய தொல்லைகள், சாதாரணமாக மனிதனுக்கு இருக்கிற எந்த தொல்லைகளும் இல்லாத நிலையை
அடைவதுதான் இந்த கல்பதேகத்தை அடைவது. பொதுவாக இவர்களுக்கு நாம் சாதாரண மானிட ஊனுடல் உணர்வோடு இருக்கும்போது பல உபாதைகள் இந்த ஊனுடல் உணர்வை தவிர்ப்பது என்பது முற்றிலும் இயலாத காரியம். இந்த ஊன் உடலை விட்டு சூக்கும சரீரமாக வெளியே சென்றிருந்தால் மட்டுமே இந்த உடம்பில் கொசு கடித்தாலோ அல்லது வேறு எது கடித்தாலும் நம்மால் உடனடியாக உணர முடியாது. இந்த உடலோடு ஒரு மனோலயத்தில் இருக்கிறார், ஒரு புருவ நடுவில் மனதை நிறுத்தி இருக்கிறார் ஒரு மனிதர் என்றால், அவருக்கு ஒரு கொசு கடித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் பூரானோ ஏதோ கடித்தால், ஒரு வண்டுகள் கடித்தால் அவருக்கு தேக உணர்வு வருவதை தவிர்க்க முடியாது. அதனால் வானங்களில் கானகங்களில் இந்த தபஸ் புரிந்த அந்த யோகிகள், இந்த சதுரகிரி போன்ற மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையின் பல பாகங்களிலும் இந்த யோகிகள் அங்குமிங்கும் அன்றுமின்றும் அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காயகல்ப மருந்தை உண்ட காரணத்தால் அவர்களுக்கு பசி, தாக, தூக்கமும் மலஜல உபாதைகளும், இந்த இயற்கையில் வருகிற வெப்பம், குளிர், காற்று, இந்த வண்டு கடி, பூச்சிக்கடி என்று எந்த தொல்லைகளுக்கும் அவர்கள் அகப்படாமல் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். அது இல்லாவிட்டால் அது போன்ற வனப்பகுதியில் இருக்க முடியாது. இது சாதாரணமாக இந்த கலைகள் ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய பக்குவம் இல்லாத நபர்களிடமும் இருந்திருக்கிறது. இந்த மிருகங்களை வசியப்படுத்தி விடுவது. ஒரு நபர் இருந்தார் எனக்கு தெரிய ஒரு கிராமத்தில். அவர் அந்த கிராமத்தில் இந்த பீடி சுற்றுவது என்று இந்த தெற்கு பகுதிகளிலே பீடி கம்பெனிகள் இருக்கிற காரணத்தால் வீட்டுக்கு வீடு இந்த பெண்கள் இந்த சும்மா இருக்கிற நேரங்களில் பீடிகளை சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்படி பீடி சுற்றும் போது 10 பெண்கள் அமர்ந்து சுற்றினால் இந்த கொசுக்கள் ரீங்காரமிட்டு கடித்து கொண்டே இருக்கும். அப்போது அங்கு இருந்தார் அவர். பெரிய ஒரு திறமைசாலி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் என்ன செய்வார் என்றால், கொசு ரொம்ப கடிக்கிறதா என்று கேட்டுவிட்டு ஒரு சிறு 2 வார்த்தை மந்திரத்தை சொல்லி சில வேலைகளை செய்தால் அந்த வட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிற அந்த பெண்கள் யாருக்கும் கொசு கடிக்காது. அந்த பகுதியில் கொசு கடிக்காமல் போகட்டும் என்று செய்து விடுவார்கள். இது அடிக்கடி இவர் செய்யக்கூடியவர். இதை போலவே பக்கத்திலே ஒரு ஊர், அந்த ஊரில் மாட்டு மந்தை இருந்திருக்கிறது. எங்கிருந்தோ இது போன்ற காயகல்ப யோகி அவர் அங்கு வந்து, மாட்டு மந்தை என்றால் கொசுக்கடிக்கு கேட்கவே தேவையில்லை. இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த செய்தி. முதலில் கூறியது தற்போது ஒரு 40 வருஷங்களுக்குள் நடந்தது. இவர் அந்த மாட்டு சந்தையில் இரவு நேரத்தில் அங்கு தங்கியிருக்கிறார். கொசுக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த கடிப்பதால் அவருக்கு கொஞ்சம் துன்பம் ஏற்பட்டவுடன் கொசுக்களை கடிக்க விடாமல் அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை கூற கொசுக்கடி நின்றது. இது நடந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இன்றைக்கும் அந்த ஒரு பெரிய பகுதி, அந்த பகுதி முழுவதும் இன்றைக்கும் கொசு கடிப்பதில்லை. இவர் செயல்பட்டு 100 ஆண்டுகளை கடந்தது. இது செவி வழியாக இதை பார்த்தவர்கள் சொல்லி அப்படியே வந்த செய்தி. இன்றளவும் அந்த ஊர்க்காரர்கள் அனைவருக்கும் அறிந்த செய்தி. இன்று அங்கு பல கடைகள் அது இது என்றெல்லாம் வந்தாலும் அந்த பகுதிக்குள் இன்றும் கொசுக்கடி மிக குறைவு. கொசுக்கடிப்பது இல்லை என்றே கூறப்படுகிறது. இப்படி பல விதமான செயல்கள் இருந்த காரணத்தால் இவர்கள் இந்த யோக சாதனைக்காக இதுபோல் இந்த உடம்புகளை வஜ்ர தேகமாக, கல்ப தேகமாக மாற்றுகிறார். இவை அனைத்தும் இலக்கு இறைவனை அடைய வேண்டும், அறிய வேண்டும் என்பதுதான் இலக்கு. அதற்கு போகின்ற பாதைகள் அதிகம். கண்ணப்ப நாயனார் போல் ஒரு 6 நாள்களிலே இந்த இறைவனை வணங்கி இறை தரிசனத்தை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி கொடுத்தார். அவையெல்லாம் தத்துவார்த்தமான விஷயங்கள் என்ற போதிலும் கதை வடிவாக சொல்லும்போது அந்த பிள்ளைக்கறியை கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. அது சாதாரண செயல் அல்ல. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சோளால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன்,
நான் இனிச் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். அதில் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லது வாளால் மகனை வெட்டி அதை அமுது படைப்பது என்பது அந்த தகுதி எனக்கு இல்லை. திருநீலகண்டரை போல் ஒரு சொல்லுக்காக அந்த இறுதி வரை அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்த அந்த தகுதியும் இல்லை. கண்ணப்பனை போல் 6 நாட்களிலே தொண்டு செய்து கண்ணை பெயர்த்து வைக்கும் ஆற்றலும் இல்லை. எப்படி நான் அந்த திருக்காலத்து ஈஸ்வரனுடைய அருளை பெறுவேன் என்று நமக்காக கூறியது. அந்த அருளை பெற்ற காரணத்தால் தான் இவர்கள் இது போன்ற பாடல்களையே பாட முடிகிறது. இந்த பாடல்களெல்லாம் தனக்கு என்பது ஒரு பெயரளவில் இருந்தாலும் இது மனிதர்களுக்கு அவர்கள் கூறுகின்ற செய்தி. அந்த தங்களுடைய சுயசரிதை என்று இப்போது எழுதுகிற நிலையில்தான் ஞானிகள் பலரும் கூறிய பாடல்களெல்லாம் அவர்களுக்காக அல்ல, பின்னால் வருகிற சந்ததியினர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர்கள் பாடல்கள் வாயிலாக நமக்கு இன்றளவும் அது போற்றி பாதுகாக்கப்பட்டு வரும்படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது செவி வழியாக இருந்து ஏட்டிலே இருந்து மீண்டும் செவி வழிக்கு வந்து வாய் வழியே வந்து இப்படியே உலாவி அச்சுப்பதிப்பு வரை வந்து இன்றளவும் அது நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படித்தான் பல விஷயங்களும் இருக்கிறது. அதுபோல இந்த ஞான சாதனையில் பலரும் பல விதமான நிலைகளில் அனுபவிக்கிற காரணத்தால் இந்த இறையருள் இப்படித்தான் கிடைக்க வேண்டும் என்று எந்த நியதியும் இல்லை. அது எப்படி எப்படி இறைவன் சங்கல்பம் செய்கிறாரோ அந்த அளவு அவர்களுக்கு கிடைக்கிறது. சுலபமாக அனுபவித்தவர்களும் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அது சற்று அரிதாக இருக்கிறது. மற்ற அனைவரும் பலவித சோதனைகளை மேற்கொண்டு இந்த தேகாத்ம புத்தி என்ற தேக உணர்வை கடக்க வேண்டும் என்றே பயிற்சிகள் எல்லாம் உண்டு. இந்த யோக சாதனையில் இந்த தேக ஐம்புலன்களை அடக்குவது என்பது ஆரம்பத்தில் இந்த யோகத்தில் உள்ள நிலை. ஞானம் என்று வந்த பிறகுதான் இந்த ஐம்புலன்களை அடக்கு என்பது தவறு என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில்லை, ஐந்தும் அடக்கிடில் அசேதனமாமென்று ஐந்தும் அடக்கா அறிவறிந்தேனே. மிகப்பெரிய ஒரு ஞான பாடல் இது. இதற்கு நீண்ட விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. இந்த யோகம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன என்பதின் முக்கியமான பகுதி இது. யோகத்தில் 5 புலன்களையும் 5 புலனும் அடங்கேனே என்கிறே என்று சித்தர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அது நமக்காக கூறியது. ஆகவே அந்த காலங்களில் யோக பயிற்சிகள் செய்யும்போது நானும் அது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு வெள்ளக்கட்டியின் ஆக்கை நீட்டி சில நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும். வைத்திருந்தால் அந்த வெள்ளக்கட்டி நனையக்கூடாது. நனையாமல் இருந்தால் நம்முடைய புலன்களை நாம் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். ஏன்னா வெள்ளம் நாக்கிலே பட்டால் சில விஷயங்களை புளி என்று நினைத்தாலே நாவிலே எச்சி ஊறுவது மனிதர்களுடைய இயல்பு. ஒரு புளி என்றாலோ ஒரு புளிப்பான ஒரு பொருளை பார்த்தவுடன் புளிக்கண்டார்க்கு புனல் ஊறுமா போல் கழிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் துளிர்க்கும் அருட்கண்ணீர் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். புளியை பார்த்தவுடன் அந்த எச்சில் ஊறுகிறது என்று ஞானிகளால் கூறப்பட்டிருக்கிறது. புளிக்கண்டார்க்கு புனல் ஊறுமா போல், புனல் என்றால் நீர். அந்த நிலையில் ஒரு இனிப்பான கட்டி நாவிலே இருந்து அது நனையாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாவிலே சுரக்கிற நீரை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த சுவை உணர்வுகளை 5 புலன்களையும் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும் அது சாத்தியம். இந்த பயிற்சிகள் இளமை காலத்தில் நான் செய்த பயிற்சிகளில் ஒன்று. அதுபோல எதை ஊற்றினாலும் சாப்பிட வேண்டும், மனதிலே ருசியை பார்க்கக்கூடாது என்று அதுக்கான பயிற்சிகளும் உண்டு. அது என்ன உணவு இருக்கிறது, ருசித்து சாப்பிடுவது இல்லை என்று எனக்கு இந்த வயதிலும் அதுதான் நிலை. இளமையில் சொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று கூறுவது போல இளமை காலத்தில் பழகிய பழக்கம் இன்றும் நான் சாப்பிடுகிறேனா, ஏதோ நடக்கிறது, அவ்வளவுதான். இந்த ருசி அறிந்து உண்பது என்பது என்னுடைய வாழ்வில் இல்லை. இது போன்ற பல வித்தியாசங்கள், அடிப்படை பயிற்சிகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த ஞானம் என்பது வருவதற்கு முன்பாக இது போன்ற பல கடின பிரயாசைகளும் பயிற்சிகளும் இறைவனால் வழங்கப்படுகிறது.
அதன் பிறகு ஞானம் வந்த பிறகுதான் பல விதிவிலக்குகளை நம்மால் பெற முடிகிறது. இந்த நிலையில் அந்த இளமை காலத்தில் நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூறியிருப்பேன், முழுவதும் கூறியிருக்க மாட்டேன். ஒரு நிலையில் ஒரு குடும்பத்தை ஒரு அளவு ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்து ஊருக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு ஓராண்டு காலம் நான் சொந்த மாவட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டேன். இந்த சந்நியாசம் என்னுடைய தாயாரால் அவருடைய சத்தியத்தால் அது நடைபெற முடியாமல் போயிற்று. ஆனாலும் அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு நான் இருந்தது ஒரு ஊர், அவர்களை அனுப்பியது ஒரு கிராமம். ஆதலால் தொடர்புகள் இல்லை. அப்போது இவ்வளவு தொலைபேசி வசதி என்பதெல்லாம் பெரிதளவில் இல்லை. கடிதங்கள் தான் போடுவது என்ற நிலை இருந்தது. நான் மட்டும் தான் அங்கே திருநெல்வேலியில் இருந்து கொண்டிருந்தேன். அந்த நிலையில் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது இந்த மேட் இன் இங்கிலாந்து இந்த சைக்கிள் மூலமாக நான் பலகாத தொலைவு கடந்து வேறு ஒரு இடத்தில் சென்று என்னுடைய ஓராண்டு இந்த வாழ்வு எப்படி இருக்கிறது என்று இந்த அனுபவத்திற்காகவும் சந்தர்ப்பமும் அப்படி அமைந்தது. நானும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன். அப்போது அதற்கு முன்பாகவே நான் இது போன்ற பயிற்சிகள் சாதாரணமாக எனக்கு அமைந்தது. தரையிலே படுப்பது, தலையிணை இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் முன்பே நான் கூறியிருக்கலாம். இந்த நிலையில் ஒரு வீடும் இல்லை, கூடும் இல்லை. அந்த நேரத்தில் கூட ஒரு வீடு இரவு நேரத்தில் அந்த அலுவலகத்தில் தங்கி கொள்ளலாம், அது ஒரு வசதி இருந்தது. இது எங்குமே தங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஏற்றுக்கொண்டேன். கையில் காசு இல்லை. ஒரு பை, அதிலே ஒரு சின்ன பாத்திரம், இதை தவிர என்னிடம் எந்த உடைமைகளும் இல்லை. அந்த சைக்கிள் கேரியரில் அந்த பையோடு சுற்றி வைத்திருப்பேன். அந்த சைக்கிளில் மேட் இன் இங்கிலாந்து சைக்கிள் தான், அந்த லண்டன் தயாரிப்பு. அந்த சைக்கிளில் அப்படியே சுற்றி அலைவது. உணவுக்கு ஏதேனும் வேலைகள் கிடைத்தால் செய்வது. அது முழு வேளை உணவும் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. மற்ற நேரங்களில் பெரும்பாலும் இந்த பானை தண்ணீர் இப்போது கிடைப்பது போல் பாட்டில் தண்ணீர் எல்லாம் இல்லை. பானை தண்ணீர் கிடைப்பது அங்கங்கே எங்கேயாவது வாங்கி குடித்து கொள்ள வேண்டியதுதான். அதற்கான இடம் இல்லை என்றால் தாகத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், அல்லது கிடைத்த தண்ணீரை அருந்த வேண்டும். அது எப்படிப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீரை அருந்த வேண்டும். அப்படி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு சந்நியாசம் போன்றவர்கள் செய்வது போன்றது விஷயங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அது மிக சௌகரியமான ஒரு வாழ்க்கையாக தெரிகிறது. ஆனால் என்னை போன்ற பலர் இது போன்ற கடுமையான சோதனைகளை கடந்தேதான் வந்திருப்பார்கள். இன்றைக்கு மிக எளிதாக இருக்கிறது. வசதியான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இந்த யோக ஞான விஷயங்களை பேசுவது, புலனடக்கத்தை பற்றி பேசுவது, அப்படியே ஏதோ சினிமா டிக்கெட் வாங்கி கொண்டு அப்படியே உள்ளே முதல் வகுப்பில் சென்று திரைப்படம் பார்த்து வருவது போல இந்த யோக ஞானங்கள் எல்லாம் இன்று போதிக்கப்படுகிறது. வாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பணத்தை தாருங்கள், உங்களுக்கு அப்பொழுது 3 நாள் 4 நாள் பயிற்சிகளை கொடுத்து உங்களுக்கு மேலை வாசலை திறந்து விடுகிறோம், சுழிமுனையை திறக்கிறோம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை ஒரு புறம் இருக்கட்டும். அப்போது இப்படி பசியும் பட்டினியுமாக அலைந்த காலம். பானை தண்ணீரை குடிக்க வேண்டும். பானை தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் குடிக்க வேண்டும். ஏனென்றால் இதை கேட்டு வருபவர்கள் நான் பல விஷயங்களை கூறுகிறேன். என் வாயால் நான் எதை அனுபவித்தேன் என்று சுருக்கமான விஷயங்களை, பல விஷயங்கள் இருந்தாலும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் சில விஷயங்களை நான் ஒரு தகவலாக கூறுகிறேன். இது யாருக்காவது பயன்படக்கூடும். உண்மை என்ன என்பதும் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஆனால் எல்லோரும் இது போன்ற அனுபவத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அருள்கிறார். என்னுடைய அனுபவமும் மற்ற அநேக பெரிய மகான்களுடைய அனுபவங்களும் ஏறக்குறைய இப்படித்தான் இருந்திருக்கிறது. அதனால் இந்த தகவலை நான் உங்களோடு பகிர்கிறேன்.
ஒரு சாக்கடை தண்ணீர் ஒரு வயல் வெளியில் வயல் வரப்புக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது ஆற்றிலே சாக்கடை கலக்கிறது. அப்போது நேரடியாக வயலுக்கு வருகிற தண்ணீர் கலங்கி கழிவு நீராகத்தான் வரும். அதுபோன்ற தண்ணீரை எல்லாம் எடுத்து நான் குடித்த காலங்களும் உண்டு. சும்மா ஏதோ மிக வசதியான நிலையில் இருந்து கொண்டெல்லாம் இந்த ஞானம் வந்துவிடவில்லை. ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்வது, சும்மா வருமா சோணாசலம் பதம் என்று அவர் கூறுவார். அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி, ரங்கோனியில் இருந்தவர். அதன் பொருள் என்னவென்றால், இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலை, அருணகிரி, சோணகிரி, சோணாசலம் என்றெல்லாம் பெயர் உண்டு. இந்த சோணாசலம் என்றால் அந்த நெருப்பு மலை, அசலம் என்பது மலை. அதனால் அது அருணகிரி. அருணன் என்றால் சூரியன். சூரியன் போன்ற வெப்பத்தை அள்ளி வீசுகிற மலை. ஆகவே அருணகிரி. அதனால் சோணாசலம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைப்பதுண்டு. அங்கு சிவபெருமானுக்கு சோணாசலம் என்று பெயர். அவர் கூறும்போது, இந்த ஞானம் சும்மா வருமா சோணாசலம் பதம், சோணாசலமாக இருக்கிற அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் அவ்வளவு எளிதில் கிடைக்காதப்பா என்று அவர் கூறும் இந்த வாக்கியம். அதுபோல பல துன்பங்களை அடைந்த பிறகுதான் என்னை போன்றவர்களுக்கு அந்த இறையருளுடைய வெளிச்சம் சிறிதளவு பெற முடிந்தது. எந்த சிரமங்களும் இல்லாமல் நான் பெற்றுவிட்டேன் என்று என்னை பொறுத்தளவில் நான் கூற முடியாது. அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு ஒற்றை ரூபாய், ₹1 இருந்தால் ஒரே ஒரு இடத்தில் அந்த ₹1 சாப்பாடு கிடைக்கும். ஒரு அளவு சாப்பாடு. வேறு அந்த கடை தவிர ₹1 சாப்பாடு அப்போது இல்லை. இந்த ₹1 என்னுடைய சட்டைகளில் அந்த பைகளில் பலவிதமான ஓட்டைகள், அதை எத்தனையோ தையல்களோடு கூடியதாகத்தான் இருந்தது. இந்த ₹1 வைத்துக்கொண்டு அது ஒரு மணி 1:30 மணிக்கு போய் அந்த குறிப்பிட்ட இடத்தில் உண்ணலாம் என்று போவதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் அந்த ₹1 பரிசோதித்து கொண்டே செல்வது வழக்கம். ஏனென்றால் எங்கே இருந்து ஓட்டை இருந்து விழுந்து விட்டால் இந்த சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் இருப்பது என்பது பிச்சை எடுப்பதை விட மோசமானது என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அதை விட யாசித்து உண்டு விடலாம். இந்த சாப்பாட்டிற்காக இந்த அவமானப்பட வேண்டுமா என்று அதில் மிக எச்சரிக்கையாக நான் இருப்பேன். பல நாட்கள் உணவின்றி பல வேளைகள் கழித்திருக்கிறோம். அதனால் இவர்களிடம் சாப்பிட்டு விட்டு காசு இல்லை என்பது ஒரு எளிநிலை. ஆகவே அந்த காசை மீண்டும் மீண்டும் அப்படியே பார்த்து கொள்வது. அதற்கு முன்பாக கொடுத்து விட்டால் பணம் கொடுத்தேனா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிடலாம். ஆகவே அவர்களும் வாங்க மாட்டார்கள். சாப்பிட்ட பிறகுதான் அந்த ₹1 கொடுக்க முடியும். அந்த ₹1 போற்றி பாதுகாத்து சாப்பாட்டில் மனம் செல்லாது. அந்த ₹1 இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் பரிசோதித்து ஒரு வழியாக அந்த சாப்பாட்டை முடித்து ₹1 கொடுத்த பிறகுதான் ஒரு நிம்மதி பிறக்கும். இப்படி ஒரு ஒற்றை ரூபாய்க்கு நான் பட்ட துன்பங்கள் மிக அதிகம். அந்த ₹1 நாணயம் ஒருவேளை சாப்பாட்டு, ஒருவேளை பசி போக்கும் விதமாக இருக்கும். அது கிடைக்காவிட்டால் அது தண்ணீர் தான் உணவு என்ற நிலையெல்லாம் இருந்தது. சில நாட்கள் கிடைக்கும், சில நாட்கள் இல்லாவிட்டால் தண்ணீர், அப்படி இப்படி என்று போகும். பசியால் எத்தனை துயரம் அடைய முடியும் என்பதை இறைவன் எனக்கு மிக நன்றாகவே உணர்த்தினார். இந்த பசியினால் இந்த குளுக்கோஸ் லெவல் எல்லாம் மிக குறைந்து போகும் என்று அப்போது இந்த மருத்துவ ஞானங்கள் எல்லாம் இல்லை. கை கால்களெல்லாம் ஏன் நடுங்குகிறது என்று யோசித்து பார்த்தால், இவ்வாறு உணவில்லாத நிலையில் வரும்போது இந்த நிலைகளெல்லாம் வாய்த்திருக்கிறது. மயக்கம் என்று வரும், பசியால் ஏற்படுகிற மயக்கம் என்று. அவ்வாறு நான் மயங்கி விழுந்ததும் பல சமயம் நடந்திருக்கிறது. என்னை மீறி நான் பல நாள் பசியை பொறுத்து கொண்டு அலைந்தாலும் இந்த மன உறுதியோடு இந்த சைக்கிளை வேறு நான் மிதிப்பது உண்டு. அந்த நிலையில் அப்படி பொது இடங்களில் ஓரிரு சமயங்களில் என்னை மீறி அந்த மயக்கத்தில் விழுந்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து ஏதோ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகுதான் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியும். மயங்கி கிடந்தார்கள். அன்னையா, ஏன் மயங்கி விட்டீர்கள், என்ன என்று கேட்பார்கள். எனக்கு தெரியும், உணவில்லாததால் இந்த மயக்கம் வந்தது இல்லையா, ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி
அதை சமாளித்துவிட்டு இறைவனையும் விதியையும் எண்ணி நான் சென்ற காலங்களும் உண்டு. அது தவிர இரவு நேரத்தில் படுப்பது, தூங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பகல் நேரங்களில் மயான பூமிகள் இடம் கொடுக்கும். அங்கங்கே மனித சஞ்சாரமே இல்லாத மயான பூமிகளில் அதுதான் எனக்கும் ஒரு நிம்மதியான இடமாக இருக்கும். ஒரு ஒரு மனிதனுடைய தொல்லையும் இல்லாமல் அப்படியே எங்கோ போய்விடும், பல பிறவி நினைவுகளுக்கெல்லாம் போய் சேரும். இப்படி இந்த ருத்ரபூமி என்ற மயான பூமியே எனக்கு பல ஞானங்களை வழங்கியது. அங்கங்கே எரிந்த பிணங்கள், எரிகிற பிணங்கள், அது மிகப்பெரிய சுடுகாடெல்லாம் உண்டு. மக்கள் பகலில் செல்வதற்கே அஞ்சுவார்கள். ஒரு நபர் கூட வரமாட்டார்கள். பகலில் வருவதற்கே அச்சப்படுகிற இடங்கள் அது. இரவு நேரத்தில் வழியில்லாமல் மொத்தமாக கூட்டமாக வந்தால்தான் உண்டு. ஒருவன் இருவன் என்றெல்லாம் யாரும் அந்த எல்லைக்கு பகலிலே கூட வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட மரங்கள் மிக அடர்ந்து கணக்கில்லாத சமாதிகளும் கணக்கில்லாத எரிமேடைகளும், இது போன்ற வசதிகளெல்லாம் இல்லை. அங்கங்கே ஒரு மண்மேடுகளிலே எரிப்பார்கள். அதில் ஒரு 10-20 மரங்கள் இருக்கும், பெரிய பரப்பளவு. அப்படி மயானங்களும் உண்டு, மிகச்சிறிய மயானங்களும் உண்டு, ஆலமரத்தின் கீழ் உள்ள மயானங்களும் உண்டு. பலவித மயானங்களை பார்த்து விட்டேன். அதுபோல அவ்வாறு பகல் பொழுது கழிந்தாலும் இரவு பொழுதில் ஊருக்குள்ளும் படுக்க முடியாது, வெளியிலும் படுக்க முடியாது. ஒரு வயல்வெளி, அதற்கு பக்கத்தில் ஒரு மேடை. அந்த மேடை சற்று உயரமானது. மேலே அகலமும் நீளமும் மிக மிக குறைந்தது. அதற்கு மேல் ஒரு தட்டியை போட்டிருப்பார்கள். அந்த வயல் காவல் போன்ற ஒரு நோக்கத்திற்காக உள்ள இடம். அதில் போய் படுத்தால் ஒரு 1000 கொசு சர்வசாதாரணமாக கடித்து கொண்டிருக்கும். இங்கே பசி வேறு இருக்கும். அது தவிர கொசுக்கடிகளில் அந்த வயல்களில் உள்ள கொசுக்கள் கடித்து அதை மீறி தூக்கத்தில் நான் ஆழ்ந்து விடுவது உண்டு. இந்த கொசுக்கடிகளை எல்லாம் அதுபோல கடித்து அதுவே ஓயும். அது அடித்தடித்து அங்கங்கே இரத்தக்கரைகள், என்னை மீறி தூக்கத்தில் நான் அடித்திருக்கலாம். அத்தனை அலுப்பும் அசதியும் உடம்பிலே இருக்கும். உணவு வேறு இருக்காது. அந்த கொசுக்கடியை மீறி ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் படுக்கலாம். அதற்கு காலையில் அதிகாலையில் எழுந்து வெளியே வந்து விட வேண்டும். அந்த நிலையில் அந்த வயல் ஒருவருக்கு இருந்தார். அவர் நான் புகழில்லாமல் இங்கு படுக்கிறேன் என்பது தெரியாமல் இந்த வயலுக்கு காவலாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து அவர் அவ்வப்பொழுது ஏதேனும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இப்படி கொடுப்பது உண்டு. ஏதோ இறைவன் இவர் மூலம் படி அளக்கிறான் என்று நான் நினைத்தேன். உண்மையிலேயே அவர் பெயர் பெருமாளுடைய பெயர். அந்த பெருமாளுடைய பெயர் கொண்டவர் தான் பல சந்தர்ப்பங்களில் வந்து உனக்கு நானே உணவை வழங்குகிறேன் என்று கீதையில் கூறியது போல, அந்நிய சிந்தனை இல்லாதவராய் என்னையே நினைத்திருக்கிற நித்திய யோகிகளுக்கு உணவு உடை இவற்றை நானே வழங்குகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம் என்று அந்த சுலோகங்கள் வரும். எல்லாம் இப்படியோ எங்கெங்கோ கடந்து படித்தது. யோகக்ஷேமம் வகாம் யகம், அந்த யோகக்ஷேமங்களை நானே வழங்குகிறேன் என்பதுதான் அங்கு மைய கருத்து. மற்ற ஆள்கள், தன்னுடைய தேவதா சக்திகள் போன்ற சில்லறை ஆள்களை நான் விடுவதில்லை. வகாம் அகம், நானே நேரில் சென்று வழங்குகிறேன் என்பது அவருடைய சத்திய வாக்கியம். அதுவையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர் சம்பந்தமில்லாமல் வந்து கொடுப்பார். நான் நினைத்துக் கொள்வேனே, இறைவன் இவர் மூலமாக இந்த உதவியை செய்கிறார் என்று. இவ்வாறு இப்போது ஒரு 2 கொசுக்கள் கடித்தாலும் அந்த அறையில் கொசுவை விரட்டுவதற்கு மருந்து, கொசு அடிக்கிற அந்த பேட்டெல்லாம் வைத்து இன்று நான் இருப்பதையும் அன்று நான் இருந்ததையும் பல சமயங்களில் எண்ணி பார்த்து கொண்டே இருப்பது. அந்த 1 ரூபாய்களுக்கு இப்போது மதிப்பே இல்லை என்று ஆகி போனாலும் அந்த ஒற்றை ரூபாயை பார்க்கும்போது எனக்கு அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நினைவு வந்துவிடும். இந்த 1 ரூபாயை எவ்வளவு போற்றி பாதுகாத்து ஒருவேளை உணவுக்காக நாம் வைத்திருந்தோம் என்ற சிந்தனைகளும் வருவதுண்டு. இப்படி பல இடையூறுகளெல்லாம் இருந்தாலும் சிந்தனை மாறவில்லை. ஆனால் இத்தனை துன்பங்கள்,
இறைவன் கொடுத்த போதும் என்னுடைய வைராக்கியமும் குறைந்ததில்லை. என்னுடைய இறை நாட்டம் மேலும் மேலும் அதிகரித்ததே தவிர இம்மி அளவும் குறையவில்லை. மிடுக்கான நடைக்கும் குறைவில்லை. நான் உணவில்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் தவிர தெரியாது. மயக்கம் வரும் வரை என்னுடைய மன உறுதியில் நான் திடமாக இருப்பேன். அதை மீறி மயங்கி விழுந்தால்தான் உணவில்லாமல் இருந்தார் என்பது அதுவும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிலைகளை எல்லாம் இளமை காலத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஞானியாகிய பட்டினத்து பெருமான் அத்தி முதலாக இரும்பு ஈரா உயிர் அத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்தளிக்கும் தேசிகா மெத்த பசிக்குதையா பாவியன் பாழ்வயிற்றை பற்றி இசிக்குதையா திருக்காரோணரே என்று இந்த பசியினுடைய துன்பத்தை அவர் கூறுகிறார். யானை முதல் எறும்பு வரை அனைத்து உயிர்களுக்கும் படியிழக்கின்ற தேசிகா மெத்த பசிக்குதையா பாவியன் பாழ்வயிற்றை பற்றி இசிக்குதையா. அந்த சிறுகுடலை பெருங்குடல் தின்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அதுபோல பாவியன் பாழ்வயிற்றை பிசைகிறது என்று அவர் கூறுகிறார். திருக்காரோணரே, திருக்காரோணத்தில் அவர் இந்த பாடலை பாடுகிறார். இப்படிப்பட்ட கடந்த மெய்ஞானிகளும் இந்த பசியினால் இத்தனை துன்பங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு இங்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே, ஆசைதனை பட்டு இறந்த காலமெல்லாம் போதும் பரமேட்டி சுட்டிறந்த ஞானத்தை சொல் என்று வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு, அது பிச்சை எடுப்பவர்கள் ஞானிகள் பலரால் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். அந்த அவமானங்களை எல்லாம் சகிக்க வேண்டும். மானாபிமான உணர்வுகளெல்லாம் மானாபிமானம் கெட்டு தானாகி நின்றவர்க்கு என்றெல்லாம் ஞானப்பாடல்கள் வரும். அதுபோல் இந்த அனைத்து விதமான தேவையற்ற குணங்கள் அத்தனையும் உதறி தள்ளி நின்றால் ஒழிய அந்த இறைவன் ஆகவேதான் அவர் ஒன்றுமில்லாத வெறும் ஆண்டியாக இருக்கிறார். மற்ற தெய்வங்களெல்லாம் ஒவ்வொரு நிலையில் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சிவபெருமான் மட்டும் பரம ஆண்டியாக பரம தரித்திரனாக அவர் இருப்பார். சுடுகாடே அவருக்கு புகலிடமாகவும் வெந்து போன இந்த சாம்பலே அவருக்கு அபிஷேக பொருளாகவும் இருக்கிறது என்று அவர் கூறுவதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த மானிட வாழ்வும் யாக்கையும் நிலையற்றது. இந்த யாக்கையால் வருகிற சுகதுக்கங்களும் நிலையற்றது, மாறிக்கொண்டே செல்லும். இது நிலையானது என்பது மிகப்பெரிய மயக்கம். இந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு ஞான வாயிலுக்குள் நுழைவதற்குள் மயான பூமிக்குள் நுழை. மயான பூமிக்கு இறந்த பிறகு போய் ஒரு பயனும் இல்லை. ஆகவே எல்லோரும் மயானத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அதன் பொருள் அல்ல. அதை சிந்திக்க வேண்டும். அது இறப்பு என்பது ஒன்று இருக்கிறது. இந்த பூலோக வாழ்வு என்பது தற்காலிகம். இங்கு நடக்கிற செய்திகள், நடக்கிற இன்று எத்தனையோ போகிறது விஷயங்கள். தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஊர் உலகத்தை பற்றி சிந்திப்பதற்கே மனிதர்களுக்கு அதிக நேரம் செலவாகி விடுகிறது. அப்படி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்து ஞானத்தை பரிபூரணமாக்க முடியாது. ஆற்றில் ஒரு காலம் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து தேய்கின்றேன் என்று ராமலிங்க வள்ளலார் கூறுவார். ஆறு என்பது வழி. அந்த முக்திக்கான வழியில் ஒரு காலம், அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம், ஒரு காலம் தீராத இந்த சம்சார சேற்றிலும் ஒரு காலம் வைத்து நான் துன்பப்படுகிறேன் என்று கூறுவார். அதுபோல இந்த ஞானம் என்பது ஏகாக்கிரமாக ஒரே சிந்தனையில் அடையக்கூடியது. அந்த சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக வரும். இது ஞானம் பரிபூரணமாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற இந்த அனுபவங்கள். மற்றவர்கள் எப்போதும் போல் பக்தி நெறியில் வாழலாம். அனைவரும் இப்படித்தான் வர வேண்டும் என்று ஒருபோதும் யாரும் கூறவில்லை. எல்லோரும் இப்படி பரம தரித்திரனாக மயானங்களில் சுற்றி சுழன்றுதான் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று எந்த சட்டமும் இறைவன் வகுக்கவில்லை. எளிதாக பலருக்கு இந்த அனுபவங்கள் கிடைத்திருக்கலாம். முந்தைய பிறவிகளில் அவர்கள் இது போன்ற துன்பங்களை கடந்திருக்கலாம். சிலருக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தனையில் யோசித்து பார்க்கும்போது விளங்குவது என்ன என்றால், பிறருக்கு உரைக்க வேண்டும் என்று யாருக்கு இறைவன் தலைவிதி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு இது போன்ற துன்பங்கள் தரப்படுகிறது. இந்த துன்பத்தை அனுபவித்தால்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. இதை நான் அனுபவிக்காவிட்டால் நானும் எல்லோரையும் போலதான் இருப்பேன். ஆகவே நான் சொல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய சங்கல்பமாக இருந்திருக்கிறது.
நான் அனுபவிக்கும் போது இவற்றையெல்லாம் நான் யாருக்கும் சொல்வேன் என்பதை இம்மியளவு நான் எதிர்பார்த்ததில்லை. இது இப்படி வரும் என்று நான் சிந்தித்ததில்லை. ஆனால் இந்த நிலையில் நான் இதை சொல்ல வேண்டும் என்பது இறை நிச்சயமாக இருந்ததால் இத்தனை அனுபவங்களும் எனக்கு வழங்கப்பட்டது. அது என்னை பரிபக்குவப்படுத்துவதற்கும் இந்த வாழ்வு பொய் என்பதை நான் உணர்வதற்கும் இது போன்ற துன்பகரமான பல விஷயங்கள் எனக்கு உதவிற்று. ஞானிகளுடைய வாக்கு, சுருதி வாக்கியங்கள் அத்தனையும் இதை மெய் மெய் என்று எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. இவை அனைத்தையும் நான் கடக்கின்ற ஒவ்வொரு சமயங்களிலும் இந்த ஞானிகளுடைய பாடல் வரிகள் தான் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது. அத்தனையும் அவர்கள் கடந்திருக்கிறார்கள் என்பதை நான் கடக்கும் ஒவ்வொரு நொடியும் இதை நான் உணர்ந்தேன். சகல ஞானிகளுடைய பாடல்களும் இதற்கு ஆதாரமாகவும் ஊன்றுகோலாகவும் இருந்தது. எழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கம் உடையவர் வாய்ச்சொல் என்று வள்ளுவர் பெருமான் இதை மிக மிக அருமையாக கூறுவார். வழுக்கு நிறைந்த பாதையில் செல்லும்போது ஊன்றுகோல் போல் இந்த சீலமும் ஒழுக்கமும் உடைய உயர்ந்த ஞானிகளுடைய சொல் உன்னை கீழே விடாமல் காப்பாற்றும் என்று சொல்லுவார். இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையவர் வாய்ச்சொல். அந்த ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல்லானது இந்த வழுக்கு பாறையில் ஏறும்போது ஊன்றுகோல் போல் பயன்படும் என்ற அந்த வாக்கினை நான் ஒவ்வொரு துன்ப இன்ப அனுபவங்களில் இந்த ஞானிகள் கூறிய அத்தனை வாக்கியங்களையும் மனதிலே அசை போட்டு இந்த காலங்களை கடந்து வந்தேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம், சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த தொடர்களில் எஞ்சிய அனுபவங்களை கூறுகிறேன். நன்றி.